ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 3 மாதம் முடிந்து 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் முடியறதுக்கு இன்னும் 25 நாட்களுக்கு மேலேயே இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏப்ரல் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. வாங்க துலா ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இப்படி தான் இருக்கும். ஏப்ரல் மாத ராசி பலன் 2024க்கானது இதுதான் என்று ஜோதிடர்கள் இந்த தாள்களை கணிச்சிருக்காங்க. ஏப்ரல் மாதம் துலா ராசிக்கு பெரும்பாலான கிரகங்களால் திருமணம், பார்ட்னர்ஷிப் போன்றவற்றை குறிக்கக்கூடிய 7வது வீட்டிலையும் மற்றும் நோய், கடன் மற்றும் பகையை குறிக்கக்கூடிய 6ஆம் வீடான மறைவிடத்திலையும் கிரகங்கள் அமைந்திருக்கிறாங்க. இதனால் விபரீத ராஜயோகமானது உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதே போல் சில தடுமாற்றம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் காலதாமதமும் இருக்கும். தொழிலில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடக்கம் போன்றவை ஏற்படலாம். அதனால் தொழில் ரீதியாக முடக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்து கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்தில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். ஏன்னா சின்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம் அசால்ட்டாக விற்றக்கூடாது. இந்த ஏப்ரல் மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக கிடையாது. அதனால் சின்ன பிரச்சனைனாலும் மருத்துவரை பாருங்கள். அதுக்கப்புறம் மெயினாக எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். அவசர முடிவு ஆபத்தில் போய் முடியும். எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசனை பண்ணுங்கள். இப்போ அது செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணுங்கள். ஸோ பொறுத்தா பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையோடு செயல்பட வேண்டியது உங்களுக்கு அவசியம். அதனால் பொறுமையோடு செயல்படுங்க. ஏப்ரல் மாத தொடக்கத்திலே பல கிரகங்கள் இடம் மாறுகிறது. துலா ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்துடைய அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறாரு. ஏப்ரல் முதல் நாளே விரய மற்றும் பாகிஸ்தானத்தில் அதிபதியான புதன் வக்ரம் அடைகிறாரு. ராகு மற்றும் சூரியனோடு வக்ரம் அடைந்து சேர்றாரு. புதன் மற்றும் குரு சேர்க்கை இருக்குது. செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை இருக்குது. 2024 சனி பயிற்சி பலன்களில் கணிசமான மாற்றம்லாம் இப்போ ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்படும். துலா ராசிக்கு வக்ர புதன் பயிற்சி, உச்சம் பெற்ற சுக்கிரன் போன்றவை சில விஷயங்களை அதிர்ஷ்டத்தையும் குழப்பங்களையும் கொடுக்கும். அதனால் சாதாரணமாக மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிரகங்களை நினைக்கக்கூடாது. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இந்த கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக உங்களுக்கு பலன்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதில் ஏப்ரல் 1ஆம் தேதி மீன ராசியில் உங்கள் ராசியின் அதிபதி மற்றும் அஷ்டமஸ்தானம் 8வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் நோய், கடன் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்திருக்கிறாரு. சுக்கிரன் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்றைக்கி மேச ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் பயிற்சி ஆவார். இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரகங்கள் மாறும்போது உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனுடைய பயிற்சி பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிரன் பயிற்சி தான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அப்புறம் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்றைக்கி மேஷ ராசியில் திருமணஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறாரு. ஏப்ரல் 9 முதல் புதன் மீன ராசிக்கு பின்னோக்கி சொல்கிறாரு. ஏப்ரல் 14 முதல் சூரியன் உங்கள் லாப வீட்டின் அதிபதி 7வது திருமண வீட்டில் உச்சம் அடைகிறாரு. குருவோடு இணைந்து உச்சம் அடைகிறாரு. ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு அன்றைக்கி 5வது வீட்டில் சனியோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் 22 முதல் மீன ராசிக்கு கடன், நோய் மற்றும் எதிர்களை குறிக்கக்கூடிய பகை வீட்டுக்கு செல்கிறாரு. அப்புறம் ஏப்ரல் மாதம் துலா ராசிக்கு திருமணமான அந்த இடத்துல பெரும்பாலான கிரகங்கள் இருக்கிறதுனால திருமண, பார்ட்னர்ஷிப் போன்றவற்றை ரொம்ப அதிகமாக லாபம் கிடைக்கும். விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்களே, அந்த ராஜயோகம் இருக்குது. ஸோ முடக்கம் இதெல்லாம் தவிர்த்து பொது பலன்கள் உங்களுக்கு என்னங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கிரக மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் மெயினாக கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்க போகிறோம். இனிமேல் தான் துலா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்.
ஸோ துலா ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு இந்த ஏப்ரல் 30 வரையும் நடந்துக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு ராசிபதி அதிபதி சுக்கிரன் உச்சம் அடைவது அதீதமான அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்குது. அதே போல் புதன் வக்ரமாகி இருக்கிறதுனால விபரீத ராஜயோகமும் ஏற்படுது. ஆனால் ரொம்பவே முக்கியமான ராசி அதிபதி மறைவதனால தடங்கல்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீடிக்கும். ஸோ தடங்கல்கள் நீடிக்குங்கிறதுனால புதிய விஷயங்கள் எதையும் செய்ய வேண்டாம். ஏதாவது செய்து மன வருத்தம் அடைய வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரங்களாக இருந்து வந்த சாதகமான நிலை நீடிக்கும். கடந்த வாரங்களாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் தடங்கல்களாக இருந்ததில் அதெல்லாம் இப்போ சாதகமான நிலையாக முடியும். எதிர்பாராத விதங்களில் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த எதிர்பாராத விதங்களில் அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுக்கும். திடீர் பணவரவு, நண்பர்கள் ஆதரவெல்லாம் கிடைக்கும். வேலை மாறுவது சாதகமாக இருக்கும். வேலை மாறுவது சாதகமாக இருக்குன்னா வேலை நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால தடை ஏற்பட்டிருக்கும். அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி போகணுன்னு நினச்ச வேலைலாம் சாதகமாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு உறவு மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். என்னடா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேனேன்ட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமான பலன்களும் கிடைக்கும். அது என்னங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. துலா ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் கலவையான மாதமாக இருக்க போகிறது. மாதத்தோட தொடக்கத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிவடையும். மேலும் பணவரவு மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. ஆனால் மாதத்துடைய நடுப்பகுதியிலிருந்து உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக முன்னேற வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ரகசிய எதிரிகள் தடைகளை உருவாக்குவாங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நலன் விரும்பிகள் ஆலோசனைகளை புறக்கணிக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற நினைத்தா அதை செய்வதற்கு முன் கவனமாக செய்யுங்க. இல்லையெனில் நீங்கள் பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குடும்பத்தோடு லேசான நேரத்தை செலவிடுவது இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதிகமாக செலவிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆப்பாக கூட முடியும். ஏப்ரல் 9 முதல் 23 வரை 6வது வீட்டில் புதன் சுக்கிரனுடைய யோகம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் மன உறுதியோடு எதையும் வந்து செய்யுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். அப்புறம் செஞ்சு மாட்டிக்கொள்ளாதீங்க. அதே சமயம் துலா ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் வந்து இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மாதத்தில் 2வது வாரத்தில் ஓய்வெடுக்க முடியாத நிலை அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் உங்கள் கவலைக்கு பெரிய காரணமாக மாறும். வணிக செய்பவர்கள் அப்போ பண பரிவர்த்தனை செய்யும் போது குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். கடின உழைப்புக்கு பின்னரே எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் காதல் உறவை இனிமையாக வைத்திருக்க உங்கள் காதல் துணையின் தேவைகள் மற்றும் உணர்வுகளை புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். ஸோ பார்த்து நடந்துக்குங்க. பூர்வ புண்ணிய வீட்டில் செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்குது. இதன் காரணமாக சந்தையில் எதிர்மறையான விளம்பரம் உங்கள் வணிகத்தை பின்னோக்கி தள்ளும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏப்ரல் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் சாதகமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் சாதகம் மற்றும் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் மெயினாக கவனமாக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாந்தமான அம்மன் வழிபாடு தான். எந்த அம்மனாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுவும் சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்யலாம். அந்த சாந்தமான அம்மனை வழிபாடு செய்யும்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இது ஒன்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற ஏப்ரல் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ண இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.